ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் உள்ள இந்திய அரசியலமைப்பு பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்க்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதுங்க, உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு மறக்கவே மறக்காது. ஸோ அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஷார்ட்கட்லாம் புரியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஷார்ட்கட் சொல்லிடுறேன். ஸோ உஷா அப்படிங்கிற பொண்ணு பார்த்திங்கன்னா அமெரிக்கா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஃபேமிலியோட அமெரிக்கா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா அங்கே கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுக்காக ஃபேமிலியோட போகலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக அவங்களுக்கு 4 பசங்க இருக்காங்க. ஓகேங்களா? 4 பசங்க இருக்காங்க. ஸோ 4 பசங்களையுமே கூப்பிட்டுக்கிட்டு தான் அவங்க அமெரிக்கா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதில் பையன் பார்த்திங்கன்னா மகாபிரபு. ஓகேங்களா? பையனுடைய பேர் மகாபிரபு. அவனுக்கு செலவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க 292 ரூபா தராங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் பையன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுதேசன். அவனுக்கு பார்த்திங்கன்னா 93 ரூபா. எதுக்காக பையனுக்கு மட்டும் 292 ரூபா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ அவன் தான் மூத்த பையனும், அதனால அவனுக்கு மட்டும் கூட அமௌண்ட்டு. ஸோ செகண்ட் பையனுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டு 93 ரூபா. ஸோ தேர்ட் பையன் பேர் பார்த்திங்கன்னா மகாமுதன். ஸோ அவனுக்கு செலவுக்கு பார்த்திங்கன்னா 3 ரூபா தராங்க. கடைசி பையன் சின்ன பையன். ஸோ அவனுக்கு பேர்லாம் இல்லை. ஸோ உனக்கெல்லாம் செலவுக்கெல்லாம் காசு வேணாம், நீ ஒரு பலூனை மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூன் வாங்குறதுக்கு 1 ரூபா கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது முதல்ல பார்த்துக்கோங்க. உஷா அப்படிங்கிறவங்க அமெரிக்கா போகலாம், ஃபேமிலியோடு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு 4 பசங்க இருக்காங்க. பையன் பேர் பார்த்திங்கன்னா மகாபிரபு. அவனுக்கு 292 ரூபா தராங்க. ஸோ ரெண்டாவது பையன் பார்த்திங்கன்னா சுதேசன். அவனுக்கு 93 ரூபா தராங்க. மூன்றாவது பையன் பார்த்திங்கன்னா மகாமுதன். ஸோ அவனுக்கு 3 ரூபா தராங்க. நாலாவது பையனுக்கு பலூன் வாங்குறதுக்கு மட்டும் 1 ரூபா தராங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்க அமெரிக்காவும் போயிட்டாங்க. இப்போ இனிமேல் கிரிக்கெட் மேட்ச் தான் பார்க்க போகிறாங்க. ஸோ கிரிக்கெட்னாலே நமக்கு யார் ஞாபகம் வருவார்? சச்சின் தான் ஞாபகம் வருவார். ஓகேங்களா? ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த சபைக்கு, அதாவது இந்த கூட்டத்துக்கு நான் தான் தலைவராக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதில் கூட்டத்தில் உள்ள எல்லா அமைச்சர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ தலைவராலாம் இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. இல்லை, நான் கட்டாயமாக தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஸோ அப்போ ஓகே, நாங்கள் ஒரு டீல் சொல்கிறோம், அதுக்கு ஓகேனா நீ தலைவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறப்ப, நீ 4ம் 6ம் அதிகமாக அடிச்சேன்னா உன்னை நாங்கள் தலைவராக இல்லை, ஒரு தற்காலிக தலைவராக நியமனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4ம் 6ம் அதிகமாக அடிச்சேன்னா உன்னை ஒரு தற்காலிக தலைவராக நாங்கள் நியமனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 4ம் 6ம் அதிகமாக அடிக்கிறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அவர் அந்த சபைக்கு என்ன பண்ணிட்டாங்க, தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஸோ அப்போ திடீர்னு என்னாச்சுன்னா, ஒரு மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போது சச்சினுக்கு பால் பட்டு, தலையில் பால் பட்டு அவர் இறந்துட்டார் அந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போதே. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் முடிவு பண்ணி ஓகே, இந்த சபைக்கு ஒரு நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓகே ராஜாவையே நம்ம நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவையே என்ன பண்ணிட்டாங்க, நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. ஓகே, இப்போ ராஜாவுக்கு துணைத் தலைவர்கள் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு யாரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா கிருஷ்ணன். ஓகேங்களா? கிருஷ்ணன் அவர் ஒரு கடவுள் இல்லையா? ஸோ அவர் முகர்ந்து பார்த்தாலே அவர் பார்த்திங்கன்னா ஒரு பிரகாசமான ஒரு வாசனை இருக்கும். ஓகேங்களா? கிருஷ்ணன் அவர் முகர்ந்து பார்த்தாலே ஒரு பிரகாசமான வாசனை இருக்கும். ஸோ அதனால் அவரே நம்ம தலைவருக்கு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அந்த என்ன தான் நீங்கள் ஒரு நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுத்தாலும் அவருக்கு என்ன பண்ணணும், ஒரு போட்டி வைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன போட்டி வைக்கிறாங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த சபைக்கு தலைவராக இருக்கணும், நிரந்தர தலைவராக இருக்கணும்னா 166 நாள் நீங்கள் என்ன பண்ணணுமா, 11 தடவை உட்காந்து எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 11 தடவை உட்காந்து எழுந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு போட்டி வைக்கிறாங்க. ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தார். ஓகேங்களா? 166 நாள் 11 தடவை உட்காந்து எழுந்திரிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் அவர் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணார். அப்புறம் 4 தடவை ப்ராக்டிஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் எழுந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் 3வது தடவை பார்த்திங்கன்னா முக்கி பார்த்தாலும் அவரால் என்ன பண்ண முடியலை, எழுந்திரிக்க முடியலை, உட்காந்து எழுந்திரிக்க முடியலை. ஸோ ஒரு வழியாக ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி அவரும் பார்த்திங்கன்னா அதில் வின் பெற்றாரு. ஸோ அவரையும் பார்த்திங்கன்னா தலைவராக தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த சபைக்கு யார் வரா,
அம்பேத்கர் வராரு. ஓகேங்களா, அம்பேத்கர் வராரு. அந்த அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ராஜா வந்து நான் வந்து வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரைகிறாரு. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா நல்லா வரைஞ்சிட்டாரு. ஓகே, இவர் வந்து நல்லா வரைகிறதுல வந்து டேலண்டாக இருக்கிறாரு, இவரை வந்து இந்த அரசவைக்கு ஒரு தந்தையாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாங்க, தந்தையாக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜாவுக்கு இன்னொரு ட்விஸ்ட்டும் வச்சாங்க. ஸோ நீங்களும் வந்து என்ன பண்ணலாம், மேட்ச் விளையாடணும். அதில் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து 2-6, அதாவது 2 முறை வந்து என்ன பண்ணணும், 6 அடிக்கணும். ஸோ சச்சினாவது பார்த்திங்கன்னா 4 பாலில் 6 அடிக்கணுனாங்க. ஆனால் ராஜா வந்து என்ன பண்ணிட்டாங்க, 2 பால்லே வந்து 6 அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு, வேறு வழி இல்லாமல் 2 பால்லே வந்து 6 அடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் என்ன பண்ணாங்க, அவரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவரை வந்து நம்ப ஆரம்பித்ததுனால இவரை வந்து நல்லா தலைவராக்கிட்டாங்க அந்த சபைக்கே. ஸோ ஜனங்களாம் பார்த்திங்கன்னா அந்த ராஜாவை 2 பாலில் 6 அடித்ததுனால அவர் வந்து என்ன சொன்னார், 5 ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள்லாம் வந்து அவரை அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 19 கொஷின்ஸுக்கு வந்து இப்போ ஷார்ட்கட் பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து ஒன்லைனரில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், உஷா வந்து மேட்ச் பார்க்குறதுக்காக அவங்க ஃபேமிலியோட அமெரிக்கா போகிறேன்னு சொன்னாங்க. அப்போ உஷா அப்படின்னா யூஎஸ்ஏ. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உஷானா யூஎஸ்ஏ. அரசியலமைப்பு என்ற கொள்கை வந்து முதல்ல அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் வந்து தோன்றியது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 4 பசங்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு பையன் பேர் வந்து என்ன, மகாபிரபு. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த மொத்த மாகாண பிரதிநிதிகள் எத்தனை பேர், 292. ஸோ பையங்கிறனால அவங்களுக்கு வந்து கூட அமௌண்ட்டு கொடுத்தாங்க. ஓகேங்களா, 292. அடுத்த 2வது பையன் பேர் வந்து சுதேசன். சுதேச அரசியலின் நியமன உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 93. அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது பையன் மாகாண முதன். ஓகேங்களா, மகான் முதன். ஸோ அது வந்து நான் ஷார்ட்கட் சொல்லியிருந்தது. மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் எத்தனை பேர்னா 3 பேர். ஓகேங்களா, ஸோ அவன் தான் 3வது பையன். அதனால் 3 ரூபா தந்தாங்க. அடுத்து இந்திய அரசியல் நிர்ணய சபையின் பல்சிஸ்தான் கடைசி பையனுக்கு வந்து பலூன் வாங்குறதுக்கு என்ன 1 ரூபா கொடுத்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் மேட்ச் போயிட்டாங்க. ஸோ அங்கே ஒரு கண்டிஷன் போட்டாங்க. சச்சின் வந்து என்ன பண்ணார், நான் தான் வந்து தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அமைச்சர்கிட்ட எல்லாம் கேட்டாங்க. ஸோ அமைச்சர்லாம் என்ன சொன்னாங்க, இல்லை நீ என்ன பண்ணணும்னா 4ம் 6ம் அதிகமாக அடித்தாதான் உன்னைய வந்து நாங்கள் தலைவராக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, 4, 6 அப்படிங்கிறது இங்கே 1946. ஸோ எந்த ஆண்டு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1946. ஸோ அமைச்சரவை தூதுக்குழு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணார், சச்சின் வந்து 4ம் 6ம் வந்து நிறையா வந்து அடித்தார். ஓகேங்களா, ஸோ முதல் கூட்டத்திலே வந்து என்ன பண்ணார், 4ம் 6ம் அடித்தார். ஸோ அந்த 4, 6 அடிக்கிறதுக்கே அவர் என்ன பண்ணணும், டீ வந்து 9 முறை குடித்தாதான் அவர் அந்த 4ம் 6ம் வந்து அடிப்பார். ஓகேங்களா, அப்போ வந்து என்ன வரும், இந்திய அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு வந்து 1946. ஸோ அவர் டீ 9 முறை குடித்தா மட்டும்தான் அவரால் அந்த 4ம் 6ம் அடிக்க முடியும். அப்போ டீனா டிசம்பர் 9 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அவரை வந்து ஒரு தற்காலிக தலைவராக வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க. யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா. ஸோ அதுக்கப்புறம் இந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போதே சச்சின் தலையில் பால் போட்டு இறந்துருவாருன்னு சொன்னாலே, இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே என்னது, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து இறந்துருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிரந்தர தலைவராக ஒருத்தர், அதாவது இந்த நிர்ணய சபைக்கு நிரந்தர தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை தேர்ந்தெடுத்தாங்க. ராஜானா இங்கே டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ அவருக்கு வந்து துணைத் தலைவர்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், கிருஷ்ணனை முகர்ந்து பார்த்தா நல்லா வாசனையாக இருப்பாருன்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஹர்ஷி முகர்ஜி, முகர்ந்துனா முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் ராஜாவுக்கு வந்து ஒரு போட்டி வச்சாங்க. ஸோ நீங்கள் வந்து 166 நாட்கள் வந்து 11 தடவை உட்கார்ந்து இருந்துச்சாமல் தான் உங்களுக்கு இந்த நிரந்தர தலைவர் போஸ்டிங்கை வந்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் என்ன பண்ணார், 2 தடவை உட்காந்து பார்த்தாரு, 4 தடவை உட்காந்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் 7வது தடவை வந்து ஆனால் என்ன பண்ணிட்டாரு, எழுந்திரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் முக்கி பார்த்தாலும் உட்கார முடியலை அவரால். ஸோ இருந்தாலும் ஒரு வழியாக வந்து அந்த போட்டியில் என்ன பண்ணிட்டாரு, அவர் வின் பண்ணிட்டாரு. அவரையும் வந்து ஒரு தலைவராக, நிரந்தர தலைவராக ஆக்கிட்டாங்க. அப்போ இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகள் இங்கே ஷார்ட்கட் வந்து நான் உட்கார்றதுன்னு சொன்னாலே, ஸோ அதை தான் வந்து அமர்வுகள், 11 அமர்வுகள். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் வந்து எத்தனை நாள் நடந்துச்சு, 166 நாட்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன, 2 நாள் 2473.
ஸோ இது வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், 2 தடவை உட்காந்தாரு, 4 தடவை உட்காந்தாரு, அப்புறம் 7வது தடவை வந்து எழுந்திரிச்சிட்டாரு. அப்புறம் முக்கியம்னா 3 ஓகேங்களா. முக்கி பார்த்தாலும் அவரால் எழுந்திரிக்க முடியலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சட்டசபைக்கு வந்து அந்த சபைக்கு நிர்ணய சபைக்கு வந்து அம்பேத்கர் வராரு, ராஜா வந்து வரைகிறாரு ஓகேங்களா. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவோட தலைவர் யார், பிஆர் அம்பேத்கர். ஸோ அவரை நல்லா வரைகிறத பார்த்து அந்த அரசியலமைப்புக்கு என்ன பண்ணிட்டாரு, அந்த சபைக்கே வந்து தந்தை ஆக்கிட்டாங்க அம்பேத்கர் ஓகேங்களா. அப்போ இந்திய அரசியலமைப்பின் தந்தை ஸோ இந்திய அரசியலமைப்பின் தந்தை யாருன்னா அம்பேத்கர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து 22 பாகங்களும் 395 சட்டப்பிரிவுகளும் 8 அட்டவணையும் வந்து இருந்துச்சு. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1949 நவம்பர் 26. ஸோ இது என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து 2 பாலில் 6 அடித்தாதான் உன்னையெல்லாம் நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ ராஜாவை கேட்டாங்க, 2 பாலில் 6 அடித்தாதான் உன்னைய நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 4-6 பார்த்தோம் இல்லையா சச்சினுக்கு, அது அப்படியே வந்து நான் அந்த 6 மட்டும் 9 மாற்றிக்கணும் ஓகேங்களா. அப்போ 1949 நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறது நவம்பர், 2 பாலில் 6ங்கிறது 26. அப்போ வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து 1949 நவம்பர் 26. ஸோ சட்டம் நடைமுறைக்கு வந்தது எப்போது, 1950 ஜனவரி 26. ஸோ இது என்ன சொன்னால் 2 பாலில் 6 அடிச்சதுனால ஜனங்கள்லாம் அவர் என்ன பண்ணார், 5 ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை புகழ்ந்தாங்க. அப்போ எப்போ நடைமுறைக்கு வந்தது, 1950 ஜனவரி 26. ஸோ இன்றைக்கி இவ்வளவு போதுங்க. ஏன்னா 10th பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு டாப்பிக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ஷார்ட்கட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு வாட்ச்.